சும்மா சும்மா வந்து அலைகள் நெஞ்சமோடுதம்மா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு டேப் ரெக்கார்டரில் பெல்ட் எப்படி மாற்றணும்னு சொல்லி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேனாசோனிக் RX FS 430 அதில் உள்ள மெக்கானிசத்தை நான் கலத்தி வச்சிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரேடியோ எல்லாமே நல்லா இருக்குது, பெல்ட் மட்டும் மாற்றணும். ஸோ இந்த மாதிரி மாடலில் மோஸ்ட்லி இந்த மாதிரி மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீல் இருக்கும், பிளாக் வீல். ஸோ இந்த வீலுக்கும் இது ஃப்ளை வீல், இதுக்கும் ஒரு பெல்ட் இருக்கும். இந்த மோட்டாருக்கும் ஃப்ளை வீலுக்கும் ஒரு பெல்ட் இருக்கும். அப்படி 2 பெல்ட் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல்ட் இங்கே கிடைக்கும், என்ன இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெல்ட் நமக்கு கிடச்சிட்டுனா ஈஸியாக நம்ம மெஷர் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிங்க, இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்கேலில் இந்த மாதிரி 2ஆக வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா 7 இருக்குது. இது பாருங்கள் 7. ஸோ 7 இருந்துன்னா நம்ம ஒரு 6.5 யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இது ஒரு பெல்ட்டு, இந்த பெல்ட்டு இந்த பிளாக் வீலுக்கும் இந்த ஃப்ளை வீலுக்கும் இடையில உள்ள பெல்ட் வந்து 6.5 போட்டுக்கலாம். ஓகே, இந்த பெல்ட் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது, அதனால் இதுவும் ஓடாது. மோட்டர் ஓடும்போது இது ஓடலை. ஸோ அதனால் இதை நான் கலத்த போகிறேன். இதை கலத்திட்டு இந்த பெல்ட்டை போடுறதுக்கு மோட்டரை கலத்தினா தான் ஈஸியாக போடலாம். இப்படி போடலாம், இதுக்கு உள்ளோடி போட்டு எடுக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நான் மோட்டரை கலத்தி எப்படி போடுறேன்னு சொல்லித்தரேன். ஸோ இதோட லென்த் நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது பாருங்கள். இது 7.5 இருக்குது. ஸோ 7 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஒருவேளை இந்த மாதிரி துண்டு பெல்ட் நமக்கு கிடைக்கல, இந்த மாதிரி டேப் ரெக்கார்டரில் பெல்ட் இல்லாமல் இருந்துன்னா நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு நூல் எடுத்துங்க. இப்போ எனக்கு இந்த வீலுக்கும் இதுக்கும் உள்ள இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ஒரு குரூவ் இருக்கும். அந்த குரூவில் நம்ம வந்து நூல் வர மாதிரி இப்படி போட்டுக்கணும். போட்டுட்டு ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நான் இப்படி அசைக்கும் போது இந்த வீல் சுற்றுது. இந்த நான் கரெக்டாக பிடிச்சிருக்க பாருங்க. இதை அப்படியே நான் எடுத்துட்டேன்னா இதுதான் அளவு, இதுதான் என்னோட பெல்ட் அளவு. நான் வைக்கிறேன் பாருங்க. நான் அந்த முதல்ல எடுத்தேன்ல அந்த பெல்ட் கரெக்டாக 7 இருக்குது. ஸோ நம்ம ஒரு 0.5 குறைச்சி போட்டுக்கலாம், 6.5. ஸோ அப்போ நமக்கு 2 பெல்ட் வேணும். ஒன்று வந்து 7, ஒன்று 6.5. ஸோ நான் 2 பெல்ட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது 6.5, இது 7. ஓகே, இதுக்கும் இதுக்கும் 6.5 இந்த பெல்ட்டை நம்ம போடணும். இந்த பிளாக் வீலுக்கும் இதுக்கும் இடையில உள்ள பெல்ட்டை போடுவோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்க குரூவில் வரும். ஏன்னா மேலே இருக்க குரூவ் தான் 2வது போடணும். முதல்ல கீழே இருக்க குரூவை போட்டுக்கலாம். அந்த இதில் வந்து 2 குரூவ் இருக்கும். ஸோ இதில் மேலே ஒரு குரூவ் இருக்குது, உள்ள ஒரு குரூவ் இருக்குது. இப்போ இது வந்து உள்ளே இருக்க குரூவில் வரும். இந்த உள்ள குரூவில் விழுந்துட்டு பாருங்க, நான் இதை சுற்றுறேன். ஸோ கரெக்டாக விழுந்துட்டு, இது கரெக்டாக விழுந்தால் தான் இப்படி சுத்தம். இது வந்து 7. இந்த மோட்டரை கலத்தினா ஈஸியாக போட்டுடலாம். நம்ம எப்படி கலத்துறோங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா இதில் ஒரு லாக் இருக்குது. இந்த லாக்கு கரெக்டாக இதில் போய் ஜாயிண்ட் ஆகும். தான் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்கும். ஸோ அதில் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகும். இந்த ஹோல் இதில் சேரும், இங்கே தான் ஸ்க்ரூ இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை கலத்திட்டேன். இதை கலத்தும் போது இந்த மோட்டர் லைன் விடும். அதனால் மோட்டர் லைனும் ப்ளஸ் மைனஸ் பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். ஓகே, இப்போ நான் அந்த புள்ளியில் இந்த பெல்ட்டை போடுறேன். ஓகே, ஸோ கரெக்டாக அந்த புள்ளியில் விழுந்துட்டு இப்போ அந்த பொசிஷனில் இதை மோட்டர் மாட்டேச்சு. ஓகே, ஸோ பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஸோ நான் இதை சுற்றுறேன். இப்போ மோட்டரும் சுத்தம், இந்த வீலும் சுற்றுது. இவ்வளோதான். இனி இந்த ஸ்க்ரூவை போட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ பெல்ட் வேலை முடிஞ்சுது. இதை ஆன் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ நம்ம ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பீக்கர் கனெக்ஷன் நான் ஏற்கனவே கலத்தி விட்டுருக்கேன். ஏன்னா இந்த ஃப்ரெண்டு கேபினெட்டை நம்ம கலத்தோம்னா இதை கலத்தினா தான் முடியும். இதை இதில் மாற்றலாம். ரேடியோ இப்போ டேப் மோட்ல இருக்கு. ஓகே, ப்ளே பண்ணுறோம் பாருங்க. ப்ளே பண்ணோன்னா நமக்கு இங்கே பிஞ்சு ரோலர் கரெக்டாக ஓடுது, இந்த டேக்அப் வீலும் கரெக்டாக ஓடுது. ஓகே, கேசட் போட்டு பார்ப்போம். சும்மா 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 வந்து அலைகள் நெஞ்சமோடு ஸோ இனி இது வந்து இப்போ கேசட் கரெக்டான பொசிஷனில் மாட்டல, நம்ம இனி இதில் மாட்டி கரெக்டாக வைக்கும்போது தான் கரெக்டான ஒரு இது கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பெல்ட்டுக்கு வந்து அளவு தெரிஞ்சாதான் நம்ம யார்ட்டையும் வாங்க முடியும். இன்ன பெல்ட் என்ன சைஸ்ன்னு சொல்லி நம்ம பெல்ட் வந்து கேட்க முடியும். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோ உங்களை ரீச் ஆகணும்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய்.